சிவராத்திரி அன்று சாரதானந்தரும் துரியானந்தரும் ரிஷிகேஷில் இருந்து 16 மைல் தொலைவில் அமைந்துள்ள நீலகண்டேஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கச் சென்றனர். அந்த ஆலயம் கொடிய விலங்குகள் நிறைந்த ஒரு காட்டுப் பகுதியில் அமைந்திருந்த ஒரு குன்றின் மீது இருந்தது. அன்று மாலை அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்த போது வழியை தவறவிட்டனர். இருவருடைய உயிர்களுக்கும் ஒரே நேரத்தில் ஆபத்து நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் தனித்தனி பாதைகளில் செல்ல முடிவெடுத்தனர். நல்ல வேளையாக துரியானந்தர் ஆளரவமற்ற ஒரு ஆசிரமத்தை சென்றடைந்தார். மறுநாள் காலையில் அவரும் மற்றொரு துறவியும் சாரதானந்தரை தேடி புறப்பட்டனர். நீண்ட நேர தேடலுக்கு பிறகு ஒரு பாறையின் மீது அமர்ந்த நிலையில் தியானம் செய்து கொண்டிருந்த சாரதானந்தரை அவர்கள் கண்டனர். ஏன் அவர் தங்குவதற்கு புகலிடம் எதையும் தேடவில்லை என்று அவரிடம் கேட்டபோது சாரதானந்தர் இவ்வாறு பதிலளித்தார். மரணம் என்பது நிச்சயம் என்றால் எவ்வித கவலையுமின்றி இறைவனின் நாமத்தை உச்சரித்தபடியே உயிர் துறப்பதே சிறந்தது.